நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சாட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துக்கு வணக்கம். வணக்கம் சார். சார், அதிமுகவில் நேற்று 3 அறிவிப்புகள். முதல்ல மாவட்ட செயலாளர் கூட்டம், திரும்ப அதை ரத்து பண்ணி உடனே ஒரு அறிவிப்பு, திரும்ப ஒரு செயற்குழு கூட்டத்திற்கான அழைப்பு. எப்படி பாக்குறீங்க சார்? பொதுவா புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான நெருக்கடியை தொடர்ந்து நாளெல்லாம் சந்தித்து வருவதனுடைய உச்சகட்டத்துல தான் இப்ப எடப்பாடி தலைமையிலான இந்த அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நாளை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த கூட்டத்தை திடீரென்று ரத்து செய்துவிட்டு அவசர செயற்குழு கூட்டத்தை வருகிற 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கூட்டியிருக்கிறாங்க. பொதுவா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அது தொடர்ந்து தேர்தல்களிலே மக்கள் ஆதரவை இழந்து வாக்கு சரிவு தினுடைய அளவு வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வாக்கு சரிவை சந்தித்து பல நெருக்கடிகள், பல நீதிமன்ற வழக்குகள், போட்டி பொதுக்குழு, போட்டி ஒருங்கிணைப்பு குழு, 3 அணி 4 அணி, இப்ப சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி, இந்த பிரிவுகள் இன்னும் ஒருங்கிணையாததுனால அதிமுக இன்னும் அந்த தடுமாறி தன்னுடைய அரசியல் பயணத்தை நகர்த்துகிறது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தாய நேற்றைய அறிவிப்பும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தேதி அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து மீண்டும் அதை ரத்து செய்துவிட்டு மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பதற்கு பதிலாக அவசர செயற்குழு கூட்டம் என்று இன்னும் 1 வார காலத்துக்கு அதை தள்ளி வைத்திருக்கிறது. ஆகவே அதிமுகவில் இன்னமும் குழப்பம் நீடிக்கிறது. எடப்பாடியால் உறுதியான முடிவுகளை எடுத்து சரிந்த அதிமுகவின் செல்வாக்கை நேர் செய்வதற்கு, வலிமைப்படுத்துவதற்கு எடப்பாடியால் இன்னும் முடியவில்லை, இயலவில்லை அப்படிங்கிறத காட்டுது. கண்டிப்பா. ஏன் இப்ப இடையில நிறைய ஒவ்வொரு மாவட்டமா அவர் அழைச்சி ஒரு கூட்டம் நடத்தி அதிமுக ஏன் தோல்வி அடைஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்தினார். அதுல ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காரா எடப்பாடி? இல்ல, அதுல நான் அறிந்த வகையிலையா அது ஒரு ஜனநாயக இயக்கம். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல கட்சி தேர்தல் ஜனநாயக முறையமைவை கொண்டிருக்கிறது நம்முடைய நாடு இந்தியா. இந்தியாவில் ஒரு ஜனநாயக முறையமைவில் ஒரு வலிமையான அங்கமாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் பெரும்பங்கும் தமிழ்நாட்டின் ஆக பெருநாட்களை ஆட்சி அதிகாரத்தை தன்னகத்தே தனிப்பெரும்பான்மையோடு கைப்பற்றி நிர்வாகத்தை நடத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம். அது புரட்சி தலைவி அம்மா காலம். அது வலிமையான அதிமுகவுக்கு வலிமையான காலம், அது பொற்காலம்னே சொல்லலாம். அது ஒரு திராவிட பேர் இயக்கமாகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. அப்படிப்பட்ட அதிமுக இப்ப இந்த நெருக்கடி இப்ப எங்க அது 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 தன்னை தகவமைத்துக் கொள்ள முடியல. மாவட்ட செயலாளர்கள்லாம் இப்ப ஏதாவது ஒரு கருத்துக்களை சுதந்திரமா அங்க விவாதித்திருக்க முடியுமாங்கிறது தான் நம்ம நடுவரையாவோட வினா. நான் அறிந்த வகையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் அல்லது அந்தந்த தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியுடைய அதிமுக படுதோல்வியைக்கான காரணங்கள் குறித்து ஒரு விவாதித்திருக்க வேண்டும். ஆனால் அதற்காக விவாதிப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் என்று பொதுவெளியில் அறிவிக்கப்பட்டு கூட்டம் நடந்தாலும் நான் அறிந்த வகையில் அப்படி ஒரு ஆரோக்கியமான விவாதமாக அங்கு விவாதம் எதுவும் நடைபெறாமல் வெறும் சடங்கு அல்லது சம்பிரதாய அளவில் அந்த ஆலோசனை கூட்டங்கள், அந்த கருத்தாய்வு கூட்டங்கள் நடந்ததாக நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு அதாவது தொடக்கப்பள்ளி அல்லது எல்கேஜி யூகேஜி குழந்தைகளைப் போல அங்கு மாவட்ட செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லாம் நீங்க அமைதியா கைகட்டி எடப்பாடியிடம் வகுப்புல, அந்த காலத்துல வகுப்புல குழந்தைகள் அமர்ந்திருப்பதை போல அமர்ந்திருப்பதெல்லாம் அது ஒரு ஜனநாயக பண்புகளோடு அங்கே ஆரோக்கியமான விவாதம் சுதந்திரமாக நடைபெற்றதா என்பதை நம்ம அப்படி எதுவும் தெரியல. இல்ல, கண்டிப்பா இப்ப மேடையில் இருந்த தலைவர்களுக்குள்ளேயும் ஒரு இறுக்கமான சூழல் இருந்ததை பார்த்தீங்க. ஒரு அறிவுபூர்வமான, விரிவான, விசாலமான விவாதத்தை அந்த தலைவர்களும் துவக்கவில்லை. ஆலோசனை அல்லது கருத்தை தெரிவிப்பதற்காக குழுமி இருந்த முக்கிய நிர்வாகிகளும் அப்படிப்பட்ட மனநிலையில் அங்கு இல்லை. ஒரு இறுக்கமான சுதந்திரமற்ற நிலையில் பெயரளவில்
இன்னும் சொல்ல போனால் அதில் 1, 2 கருத்துக்களை கூட எடப்பாடிக்கு ஆதரவான கருத்துக்களை மட்டும் பதிவு செய்துவிட்டு அந்த கூட்டம் கலைந்திருக்கிறது. ஆகவே அது 15 முறை அந்த கூட்டத்தை நடத்திய எடப்பாடியால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அல்லது அந்த 15 முறை அந்த கூட்டம் கூட்டப்பட்டு 15 மாவட்டம் அல்லது தொகுதிகளினுடைய கூட்டத்திலும் ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெறாததனால் பொதுவெளியிலோ கட்சிக்குள்ளோ அல்லது ஏற்கனவே நடந்து விவாதத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்குள்ளோ ஒரு நிறைவு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அது ஒரு குழப்பமான ஆரோக்கியமற்ற சனநாயக பண்புகளோடு அறிவுபூர்வமான தோல்விக்கு ஆன காரணத்தை அங்கு விரிவாக விவாதிக்கவில்லை, ஆலோசிக்கவில்லை அப்படிங்கிறது தான் நான் அழுத்தம் திருத்தமா பதிவிடுறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் தொடர்ந்து இந்த கூட்டத்தை கூட நடத்த முடியாமல் எடப்பாடி தள்ளி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் பதிவு செய்யறேன். இல்ல இப்ப கண்டிப்பா நீங்க சொன்னதுலேருந்து ஒரு புள்ளியை நம்மளால நகர்த்த முடியும். இப்படி ஒரு 15 முறை கூட்டம் நடத்தி ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு எடப்பாடி அவர்களால் இந்த செயற்குழுல என்ன முடிவு எடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? அதுவும் சடங்களவுல தான் நடக்கும்னு தான் நானும் கருதுறேன். ஏன்னா அது வந்து நீங்க தேர்தல் ஆணையம், அப்புறம் தோல்விக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு விரிவான ஆலோசனைகள் எதுவும் நடக்கலைங்கிறத நம்ம பொது விவாதத்துல அரசியல் விமர்சகர்களால நாளெல்லாம் ஊடகத்துல நம்ம விவாதிக்கிறத பார்க்கணும். அவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவராகவும் எடப்பாடி இருக்கிறார். ஒரு 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறார். 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களை தன்னகத்தை வைத்திருக்கிற எடப்பாடி மக்களின் ஆதரவை, வாக்காளர் பெருமக்களின் ஆதரவை, கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற முடியும். நீங்க குறிப்பா ஏற்கனவே கூட்டணியில் மிக சொற்ப எண்ணிக்கையில் இருந்த 1, 2 அரசியல் கட்சிகள் கூட இந்த எடப்பாடியினுடைய இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த பிறகு அவரும் சந்தித்தார், அவரோடு இணங்கி வந்த அரசியல் கட்சிகளும் படுதோல்வியை சந்தித்தார்கள். குறிப்பா புதிய தமிழகம் கட்சி அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி கூட இப்ப நீங்க அந்த ஒரு கட்டத்துல திமுகவை ஆதரித்து அந்த இடஒதுக்கீடு போன்ற சம்பவங்கள்ல திமுகவை ஆதரித்து கருத்து சொல்லியிருக்காரு. எடப்பாடியோட இப்ப அவர் இணக்கமான உறவு இல்லை. அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அந்நியார் பிரேமலதா கூட, பொதுச் செயலாளர் பிரேமலதா கூட இன்னைக்கு அவங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு நடைபெறுகிற முதல் பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அம்மாவோட நிதிநிலை அறிக்கையை, மோடி அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை தேமுதிக வரவேற்றிருக்கிறது. ஆனால் எடப்பாடி கண்டித்திருக்கிறார். ஆகவே அந்த 2 ஒரு பிரதான அரசியல் கட்சிகளையுமே கூட இப்பொழுது எடப்பாடியோடு இருந்து விலகி இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப தொண்டர்கள் விலகி இருக்கிறார்கள், நிர்வாகிகள் விலகி இருக்கிறார்கள் அல்லது மௌனம் காக்கிறார்கள், கூட்டணி கட்சிகளும் விலகி போகிறது. அப்ப எடப்பாடி ஏற்கனவே பலகீனப்பட்ட எடப்பாடி மீண்டும் மீண்டும் பலகீனப்பட்டு கொண்டு போவதை பார்க்கிறோம் நம்ம. ஆகவே இவர் இந்த கூட்டத்துல ஏன் இன்னும் ஆரோக்கியமா அவர் ஏற்கனவே விவாதிக்கல, நடைபெறவிருக்கின்ற செயற்குழு கூட்டத்திலையும் ஆரோக்கியமான வெளிப்படையான சுதந்திரமான விவாதம் அங்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு விவாதம் நடந்தால் அது மீண்டும் ஒரு பிளவை, ஒரு குழப்பத்தை பாரிய அளவுல சந்திக்க நேரிடும். அது எடப்பாடியினுடைய இப்போதைய தலைமைக்கு மிகப்பெரிய சவாலாக, மிகப்பெரிய சங்கடத்தை, நெருக்கடியை தரும் என்று நான் கருதுகிறேன். அப்படி ஒரு விவாதம் அங்க நடைபெறாது. அப்படி ஒரு கால் அங்கு சுதந்திரமான விவாதம் ஒரு கால் யாராலாவது துவக்கி வைக்கப்பட்டு அது 1, 2 எண்ணிக்கையில் அது விரிவடைந்து அந்த கருத்தை ஏற்பவர்களும் ஆதரிப்பவர்களுக்கும் அந்த கருத்தை மறுப்பவர்களுக்குமான அங்க ஒரு முரண் ஏற்படக்கூடும். அப்படிப்பட்ட அங்க ஒரு விவாதம் துவங்கி அது முரணாக மாறுகிற பொழுது எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கும். அது பெரிய அளவுல மீண்டும் ஒரு விவாதத்தை தொண்டர்கள் மத்தியிலையும் தமிழ்நாட்டு அரசியல்லையும் அதிமுக எடப்பாடி தலைமைக்குள்ளேயும் ஒரு பெரிய நெருக்கடியை, அது சவாலை எடப்பாடி சந்திக்க நேரிடும். ஆகவே எடப்பாடி அந்த செயற்குழுவிலும் சுதந்திரமான விவாதத்தை நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டார். அங்கு ஆரோக்கியமான விவாதம் அல்லது அங்கு ஆலோசனைகள் எதுவும் நடைபெறாது. அப்படிப்பட்ட அந்த செயற்குழு கூட்டம் கூட நான் அறிந்த வகையில் அவதானிக்கிற இவ்வளவு காலம் எடப்பாடியினுடைய அந்த நகர்வுகளை பார்க்கிற பொழுது அதுவும் ஒரு சடங்கு அல்லது ஒரு சம்பிரதாய அளவில் நடந்து ஏதாவது ஒரு பெயரளவிலான தீர்மானங்களை ஏற்றிவிட்டு 1, 2 குறைகளை நிறைவேற்றுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றுவதாக எண்ணி அல்லது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி படித்து விட்டு கடந்து வருவார்கள் தான் நான் பார்க்கிறேன். ஐயா, திடீர்னு ஒரு 5 முன்னாள் அமைச்சர்கள் போய் கடிதம்லாம் கொடுத்து எடப்பாடி கூட தனியெல்லாம் பேசிட்டு வந்தாங்க. அந்த விஷயம் இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இல்ல அதுதான் நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா அது ஒரு வெளிப்படையான அங்க எந்த விவாதமும் நீங்க நடைபெறாது. இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சியில ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, நீங்க கபில் சிபிலோட இப்ப நம்ம சோனியா அம்மா ராகுலோட அந்த தலைமையை அவங்க ஒரு முன்னணி தலைவர்கள் எல்லாம் கூடி ஒரு அறிக்கை தந்தாங்க, கூட்டத்தில் விவாதிச்சாங்க, அதுல உடன்பாடு ஏற்படாத போது வெளியேறினாங்க.
அவங்க இப்ப மௌனமா இருக்கிறாங்க, நடுநிலையா இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நீங்க பல கட்சிகளை பார்க்கலாம். பாஜகவுல கூட நீங்க ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தேசிய தலைவர்களில் மிக முதன்மையானவர் ஐயா சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சாமி ஐயா வந்து மிக கடுமையா பாஜகவை குறித்து, மோடி குறித்து, நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் குறித்தெல்லாம் விவாதிப்பாரு, கருத்து சொல்வார். ஆனா நீங்க காங்கிரஸில் இருக்கிற சுதந்திரம், மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது பிற கம்யூனிஸ்டுகள் இருக்கிற பொதுவுடைமை இயக்கங்கள் இருக்கிற விமர்சனங்கள் இந்த இயக்கத்துல அதிமுகவில் இல்லை. திமுகவோட நீங்க 1-2 கருத்துக்களை வெளியிருந்து நம்ம பேசி இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனா அதுக்கான சுதந்திரமா பார்த்தோம். இப்ப நீங்க எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் மாற்று கருத்தை எடப்பாடிக்கு எதிராக அல்லது கட்சியினுடைய நலன் கருதி கட்சியினுடைய வீழ்ச்சிக்கும் தோல்விக்கும் என்ன காரணம்? அது வந்து நீங்க பிரிந்து சென்ற சின்னமா டிடிவி ஓபிஎஸ் பிரிவால் அது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில், ஒரு மண்டலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வாக்கு சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற அளவிலாவது அது விவாதிக்கணும். பொதுவான விவாதிப்பதற்கு ஆரோக்கியமான அரசியல் காரணங்களே அங்கே ஏராளமாக இருக்கிறது. ஏன்னா அதிமுகவில் இந்திய தேசிய அளவில் அதிமுகவின் பார்வை என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாரும் அதிகாரபூர்வமா பிரகடனப்படுத்தல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட பேர் இயக்கம். அது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவின் காட்டிய வழியில் கட்சியை ஆட்சியை நடத்திய புரட்சி தலைவர் அம்மாவின் வழியில் அது தொடர்ந்து பயணிக்கும் அப்படின்னுங்கிற பிரகடனத்தை இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியால அல்லது அந்த 4 முனைகளில் இருந்து ஒரு வார்த்தை கூட நம்ம பார்க்க முடியல. அப்ப நீங்க அதிமுகவின் அடிப்படை கோட்பாடு, கொள்கை, லட்சியங்கள், சித்தாந்தங்களையே வலிமையாக கூர்மையாக பின்பற்றுவது அல்லது அதை நடைமுறைப்படுத்துவது என்கின்ற நிலையிலேயே உறுதியில்லாத ஒரு போக்கை இப்ப நம்ம தற்கால அதிமுகவின் ஆளுமைகளுக்குள்ள பார்க்க முடியும். அப்ப அடிப்படை கொள்கைகள் புரிதலோ அல்லது பற்றுறுதி இல்லாத ஆளுமைகள் அல்லது எடப்பாடி அந்த கொள்கை சார்ந்த விவாதத்தையும் தமிழ்நாட்டு அரசியல்ல அவர்களால இந்திய நாட்டு அரசியல்ல விவாதிக்காத ஒரு மௌனத்தை பார்க்கிறோம். அப்ப அடிப்படையிலேயே ஆணி வேர்லயே அது வந்து பலகீனப்பட்ட ஒரு அதிமுக தான் இப்ப நீங்க வந்து அது சோர்ந்து போய் வாடி வருகிறத பார்க்கிறோம். அப்ப அது அந்த சல்லி வேர்னு சொல்லுவாங்க. அதுகளும் நீங்க படிப்படியா மற்ற காரணங்கள் அகம் அல்லது புற காரணங்களால அதிமுக அதனுடைய பாரம்பரிய வாக்குகளிலேயே நம்பிக்கை இழந்து வர்றதா பார்க்க. எடப்பாடியுடைய கூற்றுப்படியே 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் உறுப்பினர்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்ட எடப்பாடி நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 85 லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். அப்பனா கிட்டத்தட்ட பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட 1.25 கோடி 1,25 லட்சம் அதிமுகவின் உறுப்பினர்களே அதிமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. வெறும் 85 லட்சம் பேர் தான் எடப்பாடியை ஆதரிக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 45 விழுக்காடு 2014 புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதத்தை 20 விழுக்காடுக்கு 21 விழுக்காடுக்கு கொண்டு வந்து விட்டு அதுவே ஒரு சாதனை என்று வேறு பிரகடனப்படுத்தி கொண்டு அந்த கூட்டத்தை அதிமுக எடப்பாடி பராமரிக்கிறார், பாதுகாத்து வைத்திருக்கிறார். அந்த கூட்டத்தின் செயற்குழு கூட்டம் தான் வர்ற 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறதா சொல்றாங்க. ஆகவே அதிலும் ஆரோக்கியமான விவாதம் உறுதியாக நடைபெறாது. சடங்களவில் சம்பிரதாய அளவில் நடந்து இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலும் எடப்பாடி ஆகிய தாங்கள் தான் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றுகிறீர்கள். உங்களை விட்டால் இந்த கட்சி இன்னும் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருக்கும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த கட்சிக்கு தலைமையேற்று உங்களுடைய விருப்பப்படியே இந்த கட்சியை நகர்த்தி செல்லுங்கள் ஐயா என்றுதான் அங்கே கூடியிருப்பவர்கள் சொல்லுவார்கள். ஆனா அது வந்து கட்சி நலனுக்கு உகந்ததல்ல. புரட்சி தலைவர் அம்மாவின் கனவுகளுக்கு அது வலிமை ஊட்டாது. அது அதிமுக என்கின்ற பாரிய திராவிட பேர் இயக்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு அது வழிவகுக்கும் என்பதனால் நான் ஒரு வேண்டுகோளை கூட அதிமுக தொண்டர்களுக்கு, செயற்குழு நிர்வாகிகளுக்கும், அதனுடைய முன்னணி தலைவர்களுக்கும், ஏன் பொதுச் செயலாளர் எடப்பாடியாவுக்கே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்க அதுல விவாதத்தை ஆரோக்கியமாக வையுங்கள், வெளிப்படையாக விவாதியுங்கள். உங்களிடத்திலே நேர்மை இருக்குமானால் தோல்விக்கான காரணத்தை வெளிப்படையாக விவாதிங்க. நான் இன்னும் சொல்ல போனா நீங்க ஊடகத்தை அனுமதித்து விட்டு கூட நீங்க விவாதிங்க. உங்களுக்கு என்ன அச்சம்? உங்களுக்கு தான் கட்சி முழு கட்டுப்பாட்டில் உங்களிடம் இருக்கிறது, தொண்டர்கள் முழு கட்டுப்பாட்டில் உங்களிடம் இருக்கிறது, நீதிமன்ற ஆணைகள் உங்களிடத்தில் இருக்கிறது. ஆரோக்கியமான விவாதிப்பதற்கு உங்களுக்கு என்ன சங்கடம், என்ன சிரமம் இருக்க முடியும்? ஆகவே ஆரோக்கியமான விவாதத்தை நடத்தி விவாதத்தில் இருக்கிற உண்மையை உணர்ந்து கொண்டு அதற்கு அந்த குறைகளை நிவர்த்தி செய்து சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தாலும் சின்னமா டிடிவி ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதற்கு பரிசீலிப்பதாக கூட சொல்லுங்க. அவர்களோடு பேச்சு நடத்துவதற்கு ஒரு குழுவை அமையுங்க.
அந்த குழு இத்தனை நாட்களுக்குள், இத்தனை மாதங்களுக்குள் இணைப்பு குறித்து, அதனுடைய சாதக பாதகங்கள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தரும்னு சொல்லுங்க. அவர்களோடு பேசட்டும். பதவிகளை, அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை நோக்கி வீரியமாக ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக நாம் வலிமையாக மக்களை தேர்தலை சந்திப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் முனைந்து எடுப்போம் அப்படிங்கிற பிரகடனத்தை அந்த செயற்குழு கூட்டத்தில் நீங்க முன்வைக்க இல்ல. இப்ப நீங்க சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுதுங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி திருமதி சசிகலா அவர்களுடைய சுற்றுப்பயணம் அது பிசு ஒரு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அதிமுக தொண்டர்கள் இடத்துல. அப்ப எந்த புள்ளிக்கு அவங்க ஒற்றுமையை நோக்கி நகருவாங்க? ஓபிஎஸும் அமைதியா இருக்கிறார், டிடிவி ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை, அது மாதிரி இவங்களுடைய சுற்றுப்பயணமும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. அப்புறம் எப்படி எடப்பாடி ஒற்றுமையை நோக்கி நகர்வார்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல என்ன கொடுமைனா ஐயா, இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கட்சி, ஜனநாயக பேர் இயக்கம், இதனுடைய முழு கட்டுப்பாடு யாரிடம் இருக்கிறது என்றால் அது டெல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அல்லது ஆட்சி அல்லது கட்சியினுடைய தலைமையின் கட்டுப்பாட்டில், அதனுடைய விருப்பத்தின் அல்லது அதனுடைய கண்ணசைவில் இயங்குகிற இந்த போக்கு தான் இவ்வளவு பலகீனத்திற்கு முதன்மையான காரணம். சரி, ஏன் அப்படி இவர்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவருடைய விருப்பத்துக்கு இந்த கட்சி இவர்கள் நடத்துகிறார்கள் என்றால், உங்களுக்கு தெரியும், அவங்க பெரிய அளவில் கெஜ்ரிவால், இப்ப நம்ம லல்லு பிரசாத் யாதவ் ஐயாவிலிருந்து ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் ஐயா முதலமைச்சர், அப்புறம் சோரன் ஜார்க்கண்ட் முதலமைச்சர், அப்புறம் மம்தாவினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இங்க ஆம் ஆத்மியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இங்கே தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து சஞ்சய் ராவத் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். உத்தவ் தாக்கரே பிரிவு எல்லாம் பல நெருக்கடிகளை நாடு முழுக்க தருது. அது தெலுங்கானாவில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை அது மிகப்பெரிய அளவில் நம்ம பிஆர்எஸ்ஸா மாத்திருக்காரு. இப்ப சந்திரசேகர் ராவ் ஐயா, கவிதா சிறைப்பட்டு கிடக்கிறது. இப்படி பல நெருக்கடிகளை அது தொடர்ந்து இடி, அதாவது அமலாக்க பிரிவு, வருமான வரித்துறை, மத்திய குற்ற புலனாய்வு அமைப்புகளை ஏவி பிராந்திய கட்சிகளை பூரா கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா வழக்குகளை போட்டு சொத்துக்களை முடக்கிறது, சிறைப்படுத்துவது, பிணை இணைக்காம செந்தில் பாலாஜி ஐயா மாதிரி அரசியல் ஆளுமைகளை எல்லாம் முடக்கி வைக்கிற போக்கு இந்தியாவில் சமீப காலமா அது வேகமா அப்படியே வராங்க. அதுக்கு அஞ்சு இப்ப இவங்க எல்லாம் ஏற்கனவே பாஜகவால் பாதிக்கப்பட்டவங்க. என்ன இப்ப சின்னமாவனா 4 ஆண்டு கால சிறை, முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பாஜக திரைமறைவில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை செய்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப அதுங்க பெரிய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி டிடிவி திகார் சிறை, சின்னத்துக்கான லஞ்சம் கொடுத்ததாக வழக்கு, பல நாட்கள் மாத கணக்கில் சிறையில் இருந்து பல நெருக்கடிகள், பல சோதனைகளுக்கு ஆளாகின டிடிவி. இப்போ ஓபிஎஸ் ஏற்கனவே இன்னும் வழக்கு பல நீதிமன்றத்தில் இருக்கு, கட்சிக்குள்ள கடுமையான போராட்டம் இருக்கு. அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டு பாஜகவின் ஆலோசனைப்படித்தான் தர்மயுத்தை துவைக்கினேன்னே சொல்லிட்டார். குருமூர்த்தி ஐயா சொல்லித்தான் நான் அந்த நகர்வுல நடத்தினேன்னு சொல்லிட்டாரு. அப்ப எல்லாமே பின்னணியில ஒரு கரம் இருக்கிறது. அது திராவிட கருத்தியலுக்கு எதிரான, பிராந்திய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிரான ஒரு தேசிய கட்சியினுடைய அல்லது ஒரு மதவாதம் சார்ந்த ஒரு கட்சியினுடைய பின்னணியில் இருந்து இயங்குகிற இந்த போக்கே ஆரோக்கியமற்றது. அப்ப இல்ல, இப்ப நீங்க சொல்றதுல இருந்து ஒரு புள்ளிக்கு நம்ம நகர்த்தலாம்னு நினைக்கிறேன். இப்படி திராவிட சித்தாந்தத்திற்கு பின்னால் இயக்கப்படுகிற டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் எப்படி திரும்ப அதிமுகவை ஒரு திராவிட உயிர்ப்போட வச்சிருப்பாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதுல எடப்பாடி சேர்த்துக்கீங்க. இப்ப நெறியாளரையா தெரியாது, அது எடப்பாடியும் அந்த கட்டுப்பாட்டுல தான் இருக்காரு. இப்ப நீங்க எடப்பாடி ஒன்றும் அதுல விதிவிலக்கு இல்லை. தங்கமணியோ வேலுமணியோ எடப்பாடியோ அந்த 4 முனைகளும் நீங்க இப்ப வலிமையாக, அதாவது தேர்தலிலிருந்து தேர்தல் உறவை துண்டித்துக் கொண்டேன் என்று சொன்ன எடப்பாடி அந்த வார்த்தையை தவிர பாஜகவோடு, மோடி அமித்ஷா அரசோடு எந்த இடத்தில் அவர் முரண்பட்டார்? 1-2 அறிக்கைகளை பெயரளவில் தந்துவிட்டு இப்பொழுதும் அவர் பாஜகவின் விருப்பத்திற்கு, கண்ணசைவுக்கு கட்டுப்பட்டு காத்து கிடக்கிறத பார்க்கிறோம். அவர் என்ன காரணம் சொன்னார்னா, நீங்க பாஜகவோடு இருந்து விலகியதற்கு, ஒன்று சிறுபான்மை மக்களின் வாக்குகளை இழந்தோம் அப்படின்னு அவருக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. சரி, அடுத்து என்ன காரணம் சொல்றாரு? ஏன் பிரிவுறீங்க? அண்ணாமலையினுடைய அந்த நடவடிக்கைகளினால், புரட்சி தலைவி அம்மா அல்லது அண்ணா குறித்து அவர் கொண்ட ஒரு சில பதிவு செய்த வார்த்தைகளால், கருத்துக்களால் நாங்க முரண்பட்டு விலகிட்டோம்னு சொல்றாரு. அண்ணாமலை என்கின்ற ஒரு தனிநபர் பயன்படுத்திய 2 வார்த்தைகளுக்காக பாஜகவிடமிருந்து நான் விலகியதாக சொல்லுகிற எடப்பாடி,
வேறு கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக அல்லது மத்திய ஒன்றிய பாஜக, மோடி, அமித்ஷா அரசினுடைய திட்டங்களாலும் அதனுடைய சட்டங்களாலும் அதிமுக கடுமையான நெருக்கடியை தன்னுடைய கோட்பாட்டு தளத்தில் இருந்து அது எதிர் துருவ நிலையில் நாங்க பாஜகவை அது விமர்சிக்கல. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் மாநில உரிமைகளை பறித்த பொழுதும், பல்வேறு வேளாண் 3 புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடே கிளர்ந்தெழுந்த பொழுதும், இஸ்லாமிய கிறிஸ்தவ குடியுரிமை திருத்த சட்டம் என்றாலும், அது முத்தலாக் சட்டம் என்றாலும், எல்லா வகையான பாரிய சட்டங்களுக்கும் பாஜகவுக்கு துணையாக இருந்து அந்த சட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு அது நாடாளுமன்றத்திலே, மேலவையில, ராஜ்யசபாவில தன்னுடைய முழு ஆதரவை தந்து அரசோடு கூட்டாக இருந்தது எடப்பாடி. அப்ப நீ எடப்பாடி எப்படி பாஜகவை விமர்சிப்பார், மோடி விமர்சிப்பார்? ஆகவே சின்னமா டிடிவி ஓபிஎஸ்ஐ விட கூடுதலாக பாஜகவோடு கரம் பற்றி கொண்டு பாஜகவின் எல்லா மக்கள் விரோத சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் துணை நின்றது எடப்பாடியுடைய அதிமுக. இப்பொழுதும் அந்த எடப்பாடியுடைய அதிமுக மோடியோடு முரண்பட்டு மோடிக்கு வாக்களிக்காமல் எனக்கு இரட்டலைக்கு வாக்களிங்க, தாமரைக்கு ஏன் வாக்களிக்க கூடாது, எடப்பாடி என்னுடைய இரட்டை இலை சின்னத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களை ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை, ஒரு வினாவை எழுப்பி எங்கே வாக்கு கேட்டார் எடப்பாடி. ஆகவே எடப்பாடியும் இன்னும் பாஜகவினுடைய மோடியுடைய ஆளாகத்தான் செயல்படுகிறார். அதுதான் இந்த நெருக்கடிக்கெல்லாம் காரணம். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள், இந்தியா கூட்டணி இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அது நேரடியாக வெளிப்படையாக சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக மத்திய அரசினுடைய சட்டங்கள் திட்டங்கள், இந்த இப்ப கூட திருத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்கள் குறித்தெல்லாம் கடுமையா அவர்களே போராடுகிறார். ஆளுநரை எதிர்த்து இன்னும் அரசு போராடுகிறது. ஆளுநருடைய அத்துமீறல் குறித்து, சட்டமன்றத்திற்குள் அவருடைய நடவடிக்கைகள் குறித்து திமுக போராடுகிறது. பிரதான எதிர்க்கட்சி அதிமுக ஆளுநர் குறித்து என்ன கருத்து வைத்திருக்கிறது? RN ரவி ஐயாவை குறித்து அது பாராட்டி பேசுகிறது. அது ஆளுநர் நடவடிக்கையில ஆதரிக்கிறது. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க? இப்ப எடப்பாடி மட்டும் இந்த பின்னடைவோட நிக்கல. இந்த எடப்பாடியுடைய இந்த நிலைப்பாட்டால் திராவிட பேர் இயக்கத்தினுடைய கள போராளிகளாக இருந்த அதிமுகவுடைய 1.5 கோடி தொண்டர்களும் அப்படி மென்மைப்பட்டு பாஜகவின் தயவில் அல்லது அவருடைய கருணையில் தான் நம்முடைய கட்சி உயிர் வாழ்கிறது என்கின்ற மனநிலைக்கு உளவியல் ரீதியாக அவர்களும் அந்த நிலைக்கு ஆளாகி பலகீனப்பட்டு கிடக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரும் அரசியல் கட்சியாக இருந்து 2 கோடி தொண்டர்களை களத்திலே நிறுத்தி இருந்த மதவாதங்களுக்கு எதிராக, தேசியவாதத்துக்கு எதிராக, தமிழ் இனம், மொழி, ஈழ விடுதலை, சமூக சமத்துவம், சமூக நீதி, இடஒதுக்கீடு, பகுத்தறிவு, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, இந்த கருத்து நீதி கட்சியிலிருந்து இருந்த கருத்தை எல்லாம் யார் சிதைத்தது? அதிமுகவுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டிய பொறுப்பு இவர்களிடம் தானே இருந்தது. ஆனால் இவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து, கடமையிலிருந்து விலகி, இவர்கள் மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, மோடி எங்கள் டாடி, மீண்டும் வேண்டும் மோடி, மீண்டும் மோடின்னு யாரு முழக்கத்தை முன் வச்சது? இந்தியாவிலேயே அதிமுக காரங்க தான் முன் வைத்தார்கள். அதிமுக எடப்பாடியினுடைய இப்பொழுது இருக்கிற ஸ்போக் பர்சன் தான் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் சொன்னாங்க. இல்ல இப்ப நீங்க சொல்றத பார்த்தா பாஜகவோட கைடன்ஸ்ல தான் எடப்பாடி செயற்குழுவே நடத்துறாருன்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட பாஜகவுக்கு அந்த செயற்குழுல பாஜகவுக்கு என்ன, பாஜகவோடு முரண்பட்டு பாஜகவின் சித்தாந்தத்தை எதிர்த்து பாஜகவினுடைய இப்ப நம்ம வக்பு சொத்துக்களை பொறுத்து ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க நாடு முழுக்க. எல்லா இஸ்லாமிய ஜனநாயக சக்திகளும் அந்த சட்டத்தை திருத்தக்கூடாது. அது ஒரு விரிவான குழுவின் ஆய்வுக்கு பிறகு இஸ்லாமிய சமூக மக்களினுடைய அந்த தனிநபர் சொத்து வாரியம் அல்லது சட்ட வாரியத்தை ஆலோசனை கேட்காமல் அப்படிப்பட்ட எந்த முடிவையும் எடுக்கக்கூடாதுன்னு இஸ்லாமிய பெரியவர்கள் அல்லது மார்க்க அறிஞர்கள் அல்லது இஸ்லாமிய சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. இப்ப நான் கூட என்னுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் தலைவர் என் சகோதரர் தமிழ்மணன் சேரி கூட அந்த அறிக்கையை முன் வச்சிருக்கிறாரு, கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அப்படி நாடு முழுக்க அப்படிப்பட்ட கோரிக்கை இருக்கிற பொழுது அதில் அதிமுக பொதுச் செயலாளரோட கருத்து என்ன, அது என்ன கருத்து வச்சிருக்கு அதிமுக? அதுல இப்ப நீங்க அதுல இருக்கிற வக்வாரிய சொத்தை தேசிய அளவில் கணக்கிடுவதற்கு அல்லது அதை ஆளுமை செய்வதற்கு, திருத்தத்தை கொண்டு வருவதற்கு எத்தனைக்கிற பாஜக மோடி அரசினுடைய நிலைப்பாட்டில் எடப்பாடியினுடைய நிலைப்பாடு என்ன? அப்படி எந்த தேசிய முடிவுகளின் மீதும் மணிப்பூர்ல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கார் மோடி? இல்ல தொடர்ந்து அதிமுக ஒரு அமைதியான போக்கை நோக்கி பயணிக்கிறத நம்மளால உணர முடியுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை ராஜினாமா செய்ய போகிறார்.
ஒருவேளை அவர் ராஜினாமா செஞ்சாருன்னா எடப்பாடி சொன்னதெல்லாம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி அதிமுக கூட்டணியை நோக்கி நகர்த்துகிறார்களா அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? இல்ல, அண்ணாமலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் பாஜகவினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு மாறாக அண்ணாமலை தான் அடிப்படை கொள்கைகளோடு பாஜகவின் கொள்கைகளை, சித்தாந்தங்களை வீரியமாக முன்னெடுத்து சென்றார். பாஜகவில் அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து விலகிவிட்டால் அடுத்து வீரியம் குறைவாக பாஜகவின் கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும் முரணாக செயல்படக்கூடிய ஒரு தலைவரை தேசிய டெல்லி தலைமை தமிழ்நாட்டுக்கு தலைவராக கொண்டு வந்து சேர்க்குமா? சேர்க்காது. அது மீண்டும் ஹச்ராஜா மாதிரி ஆட்களை தான் கொண்டு வந்து சேர்த்துவாங்க. அப்ப கூட ராகவண்ணன் சொல்றாங்க, பாஜக என்பது ஒரு சித்தாந்த இயக்கம். அதுக்கு மாநில தலைவராக வர்றது சித்தாந்தத்தில் சமரசம் செய்து கொண்டு வெறும் ஒரு அரசியல் கட்சிகளோடு தேர்தல் உறவு வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய கொள்கையை மாற்றிக் கொள்கிற கட்சி பாஜக அல்ல. வேண்டுமானால் ஒன்று செய்வார்கள். அதாவது அண்ணாமலை அல்லது ஒட்டுமொத்த பாஜக ரொம்ப கவனமாக அதிமுகவோடு உறவாடி நட்பு பாராட்டி கரம் கோர்த்து கொண்டு அது ஒரு 60 விழுக்காடு 70 விழுக்காடு அதிமுகவை சிதைத்து கபலீகரம் செய்து வைத்துவிட்டு ஒரு 30 விழுக்காடு எஞ்சி இருக்கிற நிலையில் அந்த 30 விழுக்காடு எஞ்சி இருக்கிற அதிமுகவின் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தன்வசப்படுத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்பட்டிருந்தது. அதற்குள் இந்த அண்ணாமலை அவசரப்பட்டு அந்த முயற்சியை அல்லது அந்த அந்த சிதைவுக்கான அந்த முயற்சியை, அதுக்கான சூழல், அதுக்கான வாய்ப்பை, அவகாசத்தை பாஜகவுக்கு தடுத்து விட்டார். பாஜகவில் இருந்த வாய்ப்பை தடுத்து விட்டாருங்கிற குற்றச்சாட்டை தவிர அண்ணாமலை மேல வேற எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாது. அப்படி என்ன செய்வாங்கன்னா, இன்னும் மறுபடியும் உறவு உண்டு முழுமையாக அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு தான் வர்ற தலைமையும் முயற்சிப்பாங்க. அதிமுகவை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் செய்து திமுகவையும் அதிமுகவையும் ஒரு நேர களத்துல நின்று அண்ணாமலை போராடி ஒரு குறிப்பிட்ட 70 விழுக்காடு அதிமுகவுக்கு இணையான வாக்கு சதவீதத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அண்ணாமலை. அந்த அண்ணாமலை தான் அவங்க விரும்புறாங்க, கட்சியும் தமிழ்நாடும் தேசிய அளவுல. இனி கொஞ்சம் மென்மையான ஒரு தலைவர் வந்தாருன்னா அதிமுக கூட மென்மையா உறவு வச்சுக்குவாரு. அப்ப அதிமுக கொள்கை பூரா பாஜக எடுத்துக்குமா? அல்லது எடப்பாடி பாஜக தொண்டர்களுக்குள்ள RSSக்குள்ள ஊடுருவி தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவின் கருத்தை கொண்டுட்டு போய் அங்க உள்ள பாய்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்கனவே தமிழர்கள், தமிழ் நிலத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் பேர் ஏமாந்து பாஜகவின் வசப்பட்டு கிடக்குறாங்க. அவர்களை எல்லாம் திருத்தி மீண்டும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு, தமிழ் இனம், மொழி, இந்த கருத்துக்குள்ள எடப்பாடி கொண்டுட்டு போய் சித்தாந்தத்தை விரிவா கருத்து பரப்புரை நடத்தி அவர்களை எல்லாம் மீட்டு அதிமுக கொண்டு வந்துருவாரா? அப்படிப்பட்ட எடப்பாடியா இருக்காருங்க. அதனால அது சாத்தியம் இல்லை. எந்த பாஜகவுக்கு அண்ணாமலை அல்ல 100 தலைவரை மாற்றினாரும் பாஜக தன்னுடைய கொள்கையை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாது. ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் இந்த நேரத்திற்கும். ரொம்ப மகிழ்ச்சி. நெறியாளர் ஐயாவுக்கும், மூத்த நெறியாளர் ஐயாவுக்கும், தமிழ் நிறத்துக்கும் தனியரசினுடைய வணக்கம்.